ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம். இது பெண்களுக்கான ஒரு பதிவு. வாங்க பார்க்கலாம். நான் பாருங்கள் 2 மண்ணகல் விளக்கு எடுத்திருக்கேன். நான் எப்படி தினமே விளக்கேற்றுவேன்றதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தாங்க விளக்கேற்றணும்னு இல்லை, நம்ம வீட்டில் தினமே விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நான் அதை எப்படி ஏற்றுறேன்னு மட்டும் பாருங்கள். நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எப்போவுமே நான் தினமே காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ரெகுலராக விளக்கேற்றிடுவேன். நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு கூட இது என்ன பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. இதை நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி பூஜை அறையில் வச்சிருவேன். இதை நம்ம ஒரு 4 எடுத்து இங்கே வச்சுக்கலாம் தட்டில் பக்கத்தில். இது பன்னீர் ரோஸ் வாட்டரில் கொஞ்சமாக அந்த மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அதுக்கு கூட ஊற்றிக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம் தண்ணி. இந்த மல்லிகைப்பூவை பன்னீரில் நினச்சிட்டு இந்த அகல் விளக்குக்குள்ளார போட்டுடலாம். நான் எப்போவுமே ரெகுலராக விளக்கேற்றும் போது இந்த மாதிரி தான் நான் ஏற்றுவேன். என்னோடய பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுடலாம். நான் பஞ்சு திரி போடலாம். இன்றைக்கி நூல் திரி தான் போட்டிருக்கேன். அதை ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா மல்லிகைப்பூ அப்படியே கருகிடும் ஏற்றும் போது. பாருங்கள், நான் ஏன் இப்படி ஏற்றுறேன்னு சொல்கிறேன். இப்போ திரி போட்டாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு மல்லிகைப்பூ போட்டிருக்கோம். இது என்ன பார்த்தீங்கன்னா மருதாணி பூ. இது மருதாணி பூவும். இந்த மருதாணி பூவை இதுக்குள்ளார கொஞ்சமாக போட்டுக்கலாம். மருதாணி பூவில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை நம்ம போடுறோம். இது பார்த்திங்கன்னா வெற்றி வேறு. நான் எப்போவுமே நாட்டு மருந்து கடையில் எல்லா பொருளுமே என்னோடய பூஜை அறையில் கண்டிப்பாக நான் எல்லாமே வச்சுருக்குவேன். கண்டிப்பாக என்னோடய பூஜை அறையை நான் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து இதை 2-3 பீஸாக அப்படி கிள்ளிக்கலாம். கையிலே கிள்ளிக்கங்க, சிஸ்ஸரெல்லாம் வச்சு கட் பண்ணாதீங்க. இந்த பன்னீர் தட்டில் ஊற்றிருக்கோம்ல, இந்த பன்னீர்லேயே கொஞ்சம் போட்டு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அகல் விளக்கில் அந்த வெற்றி வேர் போட்டுடலாம். இப்போ இது பச்சை கற்பூரம் கூட நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குவேன். நான் எப்போவுமே எந்த பொருளுமே கடையில் போய் மளிகை கடையிலையோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ நான் போய் வாங்கவே மாட்டேன். பூஜை அறை பொருள் மட்டும் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குவேன் எப்போவுமே. இதை இந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம இதுக்குள்ளார போட்டுடலாம். மருதாணி செடியில் மாலை நேரத்தில் எப்போவுமே மகாலட்சுமி குடியிருப்பாங்களாம். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னா, இந்த பொருள் போட்டு ஏன் நான் விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே இந்த மருதாணி பூவு, வெற்றி வேறு, இந்த பச்சை கற்பூரம், மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டு வாசப்படி நிலவாசப்படியில் நம்ம விளக்கே ஏற்றிட்டோம்னா நம்ம வீட்டில் மூதேவி தாயார் இருப்பாங்க. நம்மளுக்கே அது தெரியாது. நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, என்னடா இது எப்போ பார்த்தாலும் கோட்டுவாய் வந்துட்டே இருக்கே, அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நம்மள வீட்டில் மூதேவி தாயார் குடியிருப்பாங்க. அவங்கள எப்படி வெளியில் போக வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி தினமே காலையில் மாலையில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கை ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாசத்தில் பார்த்தாலே மூதேவி தாயார் தனியாகவே
போயிடுவாங்க, அவங்களவே போயிடுவாங்க. அதனால தான் இதில் வந்து மருதாணி பூவில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதுனால நிலவாசப்படியில் வந்து நம்ம இந்த விளக்கை ஏற்றினோம்னா மூதேவி தாயார் வந்து உள்ளே வரவே மாட்டாங்க. எப்போவுமே மூதேவி தாயார் வந்து மகாலட்சுமி கிட்ட பேசும்போது கொஞ்சம் தொலைவாக தான் நின்று பேசுவாங்களாம். இது எல்லாம் உண்மை தான். என்னோடய பாட்டி சொல்லி தருவாங்க எனக்கு. அந்த நிலவாசப்படியில் வந்து இந்த விளக்கு எரியும் போது இந்த வாசனையில் வந்து அந்த மூதேவி தாயார் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க, மகாலட்சுமி இருக்காங்க சொல்லி அப்படியே போயிடுவாங்க. இந்த மருதாணி பூவு, இந்த மல்லிகை பூவு இதெல்லாம் போட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது மூதேவி தாயார் போயிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருக்குது, தூக்கமாக வருது அப்படி சொல்கிறதுக்கு காரணமே நம்ம வீட்டில் மூதேவி தாயார் இருக்கிறது நம்மளுக்கே தெரியாது. ஒரு சில பெண்களுக்கு வந்து தெரியும், அவங்க ரெகுலராக இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து தெரியாது. தெரியலனா தெரிஞ்சுக்கங்க. நான் எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன். அதனால தான் நான் இந்த மாதிரி விளக்கு தீபம் ஏற்றுவேன். நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ஆஃபீஸுக்கு போவாங்க. போகும்போது அவங்க யார்கிட்டையாவது பேசும்போது கோட்டுவாயே வந்துடும். அவங்களையே கேட்பாங்க, என்னப்பா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இப்படி கோட்டாய் விட்டுன்னு இருக்கே, வேலையை பாருப்பா அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னப்பா சொல்கிறதுனே தெரியாது. அதனால தான் எப்போவுமே பெண்கள் வந்து மாலை நேரத்தில் அழகாக முகத்தை கழுவிட்டு தினமுமே இந்த மாதிரி ரெகுலராக விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் போது உங்களுக்குள்ள சாமிக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு உண்டியல் எடுத்து தினமே அதில் உங்களால் முடிஞ்ச 10 ரூபாய் இல்லை 1 ரூபா கூட அதை சேமித்து வைங்க. விளக்கு ஏற்ற அந்த காசு உங்களுக்கு சேரும். நம்மளுக்கு எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் இது போயிடும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் மாலை நேரத்தில் வந்து எப்போவுமே வந்து தலை வாடுறது, தப்பாக பேசுறது, ஒரு வார்த்தையும் வாடி போடின்னு கூப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் எப்போவுமே இருக்காதீங்க. நிலவாசப்படியில் வந்து எப்போவுமே பெண்கள் உட்காரக்கூடாது. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. எப்போவுமே நிலவாசப்படியில் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே ரெகுலராக இப்படி தான் ஏற்றுவேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் எப்போவுமே வாசனை வந்து கம கம கமன்னு இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. இந்த மாதிரி மருதாணி பூ வந்து கிடைச்சா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ வந்து பச்சையாக தான் போட்டிருக்கேன். அப்படியே பச்சை பூ பறிச்சிட்டு வந்து நம்ம செடியிலேருந்து வச்சுருக்கேன். நிச்சயமாக வீட்டில் நிறைய டிசைனாக செடி வித்தியாசமான செடிகளெல்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது மருதாணி செடியும் துளசி செடியும் ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த மருதாணி பூவை கூட நம்ம பறித்து ஒரு வெள்ளை துணியில், சுத்தமான துணியில் வந்து நம்ம அதை கட்டிட்டு நம்ம தினம் தூங்குகிற தலகாணி உரையில் வச்சிட்டோம்னா நல்ல சிந்தனைகள், நல்ல கனவுகள், அந்த மாதிரி எண்ணங்கள் நல்லாயிருக்கும். நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கம் தூங்கலாம். இது எல்லாம் என்னோடய பாட்டி எனக்கு சொல்லி தந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மல்லிகைப்பூ வந்து நீங்கள் கட்டிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு தனியாக வாங்கிட்டு வந்து சுத்தமாக நல்லா உணர்த்தி நம்ம பூஜை அறையில் இதை சேவ் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே மல்லிகைப்பூ வந்து அது விளக்கு எரிய ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வாசனை பார்த்தாலே நம்ம வீட்டில் துஷ்ட சக்தி எதனா இருந்தாலும் வெளியே போயிடும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இது அனைத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த உண்டியில் வந்து ஒரு 10 ரூபாவா இல்லை 1 ரூபாவை கூட சேருங்க. இதையெல்லாம் வந்து நம்ம பணத்தால் எதுவுமே சரி கட்ட முடியாது. நிச்சயமாக நம்மளுக்கு கடவுள் துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. நிச்சயமாக இந்த ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் சேருங்களேன். அந்த உண்டியில் எதுக்காவது செலவு பண்ணிங்க, நம்மளா இவ்வளோ உண்டியில் சேர்த்துருக்கோம் அப்படின்ற எண்ணம் வரும். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போது. நான் எப்போவுமே இப்படி தான் ரெகுலராக விளக்கேற்றுவேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஏற்றுங்க. எப்போவுமே இப்படி தான் ரெகுலராக விளக்கேற்றுவேன். எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா? கமகமன் அந்த பன்னீர், வெற்றி வேறு, மல்லிகைப்பூ, மருதாணிப்பூ இதை எல்லாமே சேர்த்து நம்ம நில வாசப்படியில் ஏற்றுனோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டு மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. வெளியிலேருந்து மாலை நேரத்தில் மருதாணி செடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் வாசம் செய்வாங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.